இது மேல வந்து நம்ம முட்டை வச்சுக்கோந்தா கூட இந்த முட்டை வந்து உடையாதுங்க. அது பாருங்க, அவ்வளவுதாங்க. இது பாத்தீங்கன்னா பாருங்க, ஃபுல் வெயிட் நான் கொடுத்துக்கேன். நான் நீங்க வந்து பாருங்க, பின்னாடி பர்சனலா வச்சிருந்தீங்கன்னா எடுத்துக்கங்க. ஒன்றும் நீங்க அழுத்தலாம் வேண்டியது இல்லை, அதுவே வந்து மசாஜ் பண்ணி. இந்த 2 வருஷத்துக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸுங்க. இந்த வைப்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்குங்க. இது 3000 rupees வருதுங்க ஆஃபர்ல. 2 years வாரண்டி. ஃபிங்கர்ஸ் வச்சு மசாஜ் பண்றாங்க தெரபிஸ்ட், அது மாதிரி இது அழகா பண்ணிவிடுங்க. ஹெட்ஸ் வந்து ரிமூவபிள்ங்க, சிலிக்கான் ஹெட்ஸுங்க. இது மொபைல் நம்ம மேல வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே சார். வேற இதுல ப்ளூடூத் இருக்குங்க, அதுலயும் ப்ளூடூத் இருக்குது. பார்க்கவும் நல்லா இருக்கு, யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கு. இந்த லெக் ட்ராக்ஷன் மசாஜ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அந்த ஃபியூச்சர் வந்து இருக்குங்க. பாடி ஷேக் ஆகுது, இந்த ஹோல் பாடிக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் கிடைக்கும். இது என்ன ப்ராடக்ட், இத பத்தி என்ன சார்? இது வந்து போர்ட்டபிள் மசாஜ் குஷனுங்க. ஓகே சார். இப்போ இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, கையால் வலி எல்லாம் இருக்குல்லுங்க. ஓகே ஓகே. நம்ம ஏதாவது மருந்து சாப்பிடுவோம், டாக்டர் போய் பார்ப்போம். ஆமா. இல்ல வீட்டுல யாராச்சுன்னா அழுத்தி விட சொல்லுவோம். ஆமா. இது வந்து அந்த வேலையை, அழுத்தி விடக்கூடிய வேலையை முதுகு, கழுத்து வலி எல்லா வலியுமே இது சரி பண்ணும். ஆமா, இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பவர் சப்ளை இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே சார். 12 volt 2 amps அந்த அடாப்டர் போட்டுருக்கோம். இதை நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா இங்கே பவர் சுவிட்ச் இருக்குது. ஆமா சார். இதை ஜஸ்ட் நம்ம இதை ஆன் பண்ணிட்டா போதும், இந்த மாதிரி இது ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து 12 ஆமா, இதுல மொத்தம் 12 மசாஜ் ஹெட்ஸ் இருக்குது. ஓகே சார். இந்த தம்பு வச்சு நம்ம கையில மசாஜ் பண்ணுவாங்க, அது மாதிரி இந்த மெஷின் வந்து மசாஜ் பண்ணுங்க. அதாவது ஒரு நிமிஷம் வந்துங்க, ஒரு சைடுல வந்து கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகும், இன்னொரு சைடு வந்து ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகும். ஒரு நிமிஷம் கழிச்சு அது அப்படியே மாறிக்குங்க. ஒரு 15 நிமிஷம் வச்சு அதுவே வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆயிக்கும். இப்போ முதுகு வலி வந்ததுன்னா இல்ல கழுத்து வலி வரும்போது நம்ம மேக்ஸிமம் மெடிசன் தான் போட ட்ரை பண்ணுவோம். அது போட்டும் எவ்வளவு நேரத்துக்கு அந்த வலியை நம்ம இது பண்ண முடியும், சரி பண்ண முடியும். இப்போ இது மாதிரி ப்ராடக்ட் நீங்க எடுத்துக்கிட்டு லாங் லைஃப் இருக்கும், நீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒன்னு வந்து கிளாக் வைஸ் ஆகும், ஒன்னு ஆன்டி கிளாக் வைஸ் ஆகும், ரொட்டேட் ஆகுங்க. ஒரு நிமிஷம் வச்சு இது டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். இது பாருங்க. ஓகே. அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும்போது அந்த கலர் சேஞ்ச் ஆகிக்கும். ஓகே. இந்த சுவிட்ச் வந்து ஒரு டைம் வந்து கிளாக் வைஸ் ஆகும், இன்னொரு டைம் ஆன்டி கிளாக் வைஸ் ஆகும், இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ஐடில் மோடுக்கு வந்து கீழே பாட்டம் வச்சுட்டேன்னு சொன்னா லோயர் பேக் கவர் ஆயிக்கும், கொஞ்சம் முன்னாடி வந்து. இல்ல இது இப்போ சேர்லயே வச்சு யூஸ் பண்ணலாமா இல்ல வேற எங்கேயாவது வச்சு யூஸ் பண்றோம்? நம்ம சேர்ல, சோஃபால, கார்ல எல்லா இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ லோயர் பேக் இப்போ கவர் ஆகிருங்க. நம்ம ஆல்ரெடி வச்சது வந்து முதுகுக்கு வச்சிருந்தோம். ஆமா. கொஞ்சம் மேலதுல வச்சிட்டீங்கன்னா ஷோல்டருக்கு நல்லா இருக்கும். இதே மிஷின் கொஞ்சம் மேலதுல வச்சிட்டீங்கன்னா அப்படியே சாஞ்சுக்கும். இப்போ நெக்குக்கு, ஷோல்டருக்கு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஆமா. டோட்டலா 12 மசாஜ் ஹெட்ஸ் இருக்குது. ஒரு 6 பேர் சேர்ந்து மசாஜ் பண்ற வேலை இந்த மெஷின் பண்ணி கொடுத்து. பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கிட்டீங்கன்னா வச்சுங்களா, நீங்க மசாஜ் சென்டர் போகணும் கூட அவசியம் இல்லை, வீட்லயே இருந்துட்டு ஒரு சின்ன ஒரு மசாஜ் சென்டர் வச்ச மாதிரியே ஆகிடும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நார்மல் பெயின், ரொம்ப நேரம் நம்ம நிக்கிறோம், நடந்துட்டு இருக்கோம், அல்லது அதிக ஒர்க் லோட்னால கொஞ்சம் பெயின் ஆகுதுன்னு சொன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா சார். ஆமா. இதே வந்து நம்ம முழங்கால் வலிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே ஆமா, இதே மெஷின் ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க முழங்கால வச்சுட்டீங்கன்னு சொன்னா அப்படியே வச்சுக்கோங்க, லேசா பிடிச்சிட்டே போதும். நீங்க கீழே பாத்தீங்கன்னா அந்த பாலோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ முழங்கால் வலிக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆமா, இந்த 2 பால்க்கு நடுவுல சென்டர்ல நீங்க கால் வச்சீங்கன்னு சொன்னா அந்த சைடு மசில் மசாஜ் ஆகும். அதே பாதத்தை வந்து அந்த பால் மேல வச்சீங்கன்னு சொன்னா இந்த பாதத்தோட கீழ் பகுதிக்கு மசாஜ் கிடைக்கும். இப்போ அந்த பாதத்தோட கீழ் பகுதி இப்போ கால்லாம் வைக்கிறோம்ல சார், ஆமா, ப்ராடக்ட் எதுவும் டேமேஜ் எதுவும் ஆகாதா? அதாவது இது மேல ஏறி நிக்க கூடாதுங்க, இது மேல உட்கார கூடாதுங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம 60 கிலோ வெயிட் இருப்போம், 80 கிலோ வெயிட் இருப்போம். ஆனா நம்மளோட பாடி பார்ட்ஸ் வச்சோம்னு சொன்னா அவ்வளவு லோட் இறங்காது. ஒரு 5 கிலோ 10 கிலோ தான் வந்து லோட் இறங்குங்க. ஓகே சார். நம்ம அது மேல ஏறி நிக்க வேண்டாம், உட்கார வேண்டாம். பாக்கி நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். அப்ப நீங்க கேட்டீங்க இல்லீங்களா, படுத்துட்டு இது மேல இந்த மெஷின் மேல நான் படுத்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்க. நீங்க சைடுல திரும்பி படுத்துட்டீங்க. ஓகே. திரும்பி படுத்துட்டுங்க, படுத்த பொசிஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது மேல படுக்க வேண்டாம், நல்லா திரும்பி படுங்க. அவ்வளவுதான். ஒரு தலகாணியில அதை வச்சுட்டீங்க, சப்போர்ட் வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்க சைட்ல வந்து வச்சுட்டீங்கன்னு சொன்னா இது பாருங்க, ஒரு பில்லோ ஏதாவது சப்போர்ட் வச்சுட்டீங்கன்னா போதும். யாரும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சைட்ல இங்க வால் இல்லாதனால நான் கையில பிடிச்சிருக்கேன். ஒரு வால்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பில்லோ ஒன்று வச்சுட்டீங்கன்னா அதுவே பிடிச்சிக்கும், சப்போர்ட் ஆயிக்கும். இப்போ முதுகுக்கு சில பேர் இது மேல உட்காரலாமான்னு கேட்குறாங்க, பம்முக்கு மசாஜ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மெஷின் வச்சுக்கோங்க. ஆனால் இது உட்கார வேண்டாங்க. உட்காந்தீங்கன்னா வெயிட்ல லோடு வந்து வேற மாதிரி வந்து அப்ளை ஆகுங்க. இந்த மாதிரி படுத்த போது இந்த மாதிரி சைட்ல வச்சுட்டீங்கன்னா லோடு வந்து கம்மியாக தான் எடுக்குங்க. லோடு இல்லை சார். ஆமாம், லோடு எடுக்காதுங்க.
அவ கால் வலின்னு வச்சுக்கோங்க, அப்படியே திரும்பி படுத்துக்குங்க, காலத்துக்கு இது மேலே வச்சுக்கோங்க சார், மேலே பார்த்து படுத்துக்குங்க. ஆமாம், ஒரு நிமிஷம். இந்த கால் வலிக்கெல்லாம் இந்த காலுக்கு இது மாதிரி வச்சுட்டு, இந்த கெண்டைக்கால் கீழே வலி இருந்துச்சுனாலும் சரி, இந்த கணுக்கால் கீழே வலி இருந்துச்சுனாலும் சரிங்க, இந்த முழங்கால் கீழே வலி இருந்தாலும் சரி, மெஷின் மேலே வச்சிங்கன்னா உங்களோட பாடி பார்ட்ல எது வச்சினாலும் சூப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். இது ஒரு ஆல் இன் ஒன் ப்ராடக்ட். இது லோ பட்ஜெட்ல அந்த மிஷினை பாத்தீங்க, அத லோ பட்ஜெட்ல இப்ப பிசினஸ் மேன் அவங்களுக்கு எல்லாம் அது யூஸ் ஆகனாலும் நமக்கு இது மாதிரியான உடல் வலி இருக்கும் கண்டிப்பா. அவங்களுக்கு லோ பட்ஜெட்ல இது மாதிரியான மிஷின் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்ப வீட்டுல நார்மல் லைஃப்ல வாழ்றவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா எல்லாருக்குமே உடம்பு வலி இருக்கும், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும், இல்லாதவங்க யாருமே இல்லை. அது ஒருத்தருக்கும் ஒரு வேரியன்ட்ல இருக்கும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி வேரியன்டான இங்க அனைத்து விதமான ப்ராடக்ட்டுமே இருக்கு. ஒரு அடாப்டர் ஒருத்துக்குங்க, அது பாருங்க. ஆமா சார், நீங்க சொன்னீங்க பாருங்க. எல்லா கார்லயுமே இல்ல கார் வண்டி எதுவா இருந்தாலுமே உள்ள இந்த அடாப்டர் இருக்கும். அதுலதான் இதை நீங்க புட் பண்ணலாம். இதுல நீங்க இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, மெஷின்ல நம்ம இதுல இந்த மாதிரி பிளக் இன் பண்றோம், அவ்வளவுதான். இங்க பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டே போதுங்க, ஒர்க் ஆகும், அவ்வளவுதான். அப்படியே சாஞ்சுக்கோங்க. நடுவு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனால ஒரு பிரேக் எடுத்துட்டு மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் டிரைவ் பண்ணிக்கோங்க. அதில் கூட வரது வந்து எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வயசானவங்க வராது, லேடிஸ் வராது, கைகால் வலி உள்ளவங்க வராது, அவங்களாம் முடிச்சு நம்ம ஜம்முன்னு வண்டி ஓட்ட மசாஜ் பண்ணிக்கலாம். பொசிஷன் வந்து எங்க வேணுமா வச்சுக்கோங்க. இப்போ முதுகு வச்சுக்கோம், கொஞ்சம் கீழே வச்சுன்னா இடுப்பு காய்க்கும், கொஞ்சம் முன்னாடி வந்துக்குங்க, அவ்வளவுதான். இடுப்பு காய்க்கும், அவ்வளவுதாங்க. இது பாத்தீங்கன்னா ஃபுல் பாடியுமே உங்களை ரொம்பவே ரிலீஃபா வச்சுக்கிட்டு இந்த சூப்பர் டூப்பர் ப்ராடக்டோட ரேட் என்ன, பிரைஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சிடும். சொல்லுங்க சார், இதோட பிரைஸ் என்ன? இந்த ஐட்டம் நேம் வந்து ரோபோட்டிக் மசாஜர் ப்ரோங்க. 9499 எம்ஆர்பி வருதுங்க. ஓகே சார். இப்போ ஆஃபர் ரேட் வந்து 5999 ரூபாங்க. பாருங்க, 5999 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதாவது 10,000 இருக்கிற ப்ராடக்ட் நம்ம வியூவர்ஸ்க்காகவும் இல்ல நார்மலாவே இங்க 6,000 கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து 2 வருஷம் வாரண்டி தராங்க. 2 இயர்ஸ் வாரண்டி வேற இருக்கு. 730 நாள்ல வந்து என்ன டிஃபெக்ட் ஆச்சுனாலும் அது ஸ்பேரை மாத்தி அதை ரெடி பண்ணி நாங்க கொடுத்துருவோம். சர்வீஸ் அண்ட் ஸ்பேர் வந்து எங்களை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல ஏதாவது டிஃபெக்ட் ஆச்சுனாலும் தாராளமா நீங்க எங்கிட்ட வரலாம், அதுக்கு உண்டான ஸ்பேர் நாங்க வச்சுக்கோம், சர்வீஸ் பண்ணி தர ரெடியா இருக்கு. அது பெய்டு சர்வீஸுங்க. 2 வருஷத்துக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ்ங்க. சில பொருள் ஆன்லைன்ல வாங்கும்போது 7 நாள் தான் வாரண்டி. அது இல்லாம ஃப்ரீ ஷிப்பிங் பண்றோம். ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃப்ரீ ஷிப்பிங். இந்தியா ஃபுல்லாவே இதை டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அட்ரஸும் இருக்கு. நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. பாத்துங்க. உங்களுக்கு வாரண்டியே வேண்டாம்னு சொன்னா 5000 ரூபாய் தரணும். 1 வருஷம் வாரண்டி வேணும்னா 5500. ஓகே சார். நீங்க நல்ல பிரைஸ்க்கு வேணாலும் நல்ல பிரைஸ்க்கு தர்றோம். ஆனா ஏதாவது டிஃபெக்ட்னா நீங்க வந்து பே பண்ணி சர்வீஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அல்ல 2 இயர்ஸ் வாரண்டி தரும். அந்த 730 நாள் என்ன டிஃபெக்ட்னாலும் நீங்க கொண்டு வாங்க, அல்லது கொரியர் அனுப்பிச்சு வைங்க, நாங்க சர்வீஸ் பண்ணி திரும்ப உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நீங்க வாரண்டியோட வாங்கிட்டு தான் நல்ல ஒரு டெசிஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், இது என்ன அயன்மேன் சூட் மாதிரி இருக்கு? என்ன இது வந்து ஃபுட் மசாஜருங்க. இது வந்து லெக் மசாஜர்ஸ்ங்க. ஓ, இது லெக். ஆமா, அப்படியே உட்காருங்க. ஓகே. ஷூக்குள்ள கால் வர மாதிரி உள்ள விட்டுக்குங்க. இதுயா சார்? ஆமா. ஒண்ணும் பண்ணாத. ஓகே சார். ஓகே. ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டா போதுங்க. டிஃபால்ட்டா டைம் வந்து 15 மினிட்ஸ் மசாஜ் பண்ணி. ஓகே சார். டைமர் செட் பண்ணிக்கலாம். ஆமா, டைமர் இருக்குது. டைம் சேஞ்ச் பண்ண மாதிரி 20 நிமிஷம், 25, 30, 5 நிமிஷம், எவ்வளவு வேணுமோ நம்ம அவ்வளவு செட் பண்ணிக்கலாம். கீழ மோட் இருக்கு. இந்த மோடு வந்து 2 மசாஜ் மோடுங்க. அதோட மோடு இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இன்டென்சிட்டிங்கிறது ஸ்பீடுங்க. ஓகே சார். ஹீட்ங்கிறது நம்ம வேணும்னா ஹீட் வச்சுக்கலாம். அப்போ மசாஜ் மட்டும் இல்லாம ஒரு வெதுவெதுப்பு தரும். உங்களுக்கு பாத வலி அதிகமா இருக்கும் போதோ இல்ல வேற ஏதாவது பாதத்துல, அது சின்ன வயசுல இருந்து சில பேருக்கு அடிபட்டிருக்கும், சின்ன வயசுல அடிபட்டது இப்ப வரைக்குமே அந்த பாத வலிய கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரியான சமயத்துல இது மாதிரியான ப்ராடக்ட் நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கு. என்னோட கால் வலி கிட்டத்தட்ட போயிடுச்சு. அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுத்துட்டு இருக்கு. இது அடுத்த மோடுங்க. மோட்லயே 2 விதமா இருக்கு பாத்துங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா ஸ்லோவா மசாஜ் பண்ணது, அப்படியே எதமா பண்ணது. செகண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடா சூப்பராவே இருக்கு. இப்போ தூக்கம் வராம எல்லாம் சில பேர் அவஸ்தைப்படுவாங்க. ஆமா சார். அவங்க நல்ல கொஞ்ச நேரம் வந்து தூங்குக்கு முன்னாடி, படுக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணிட்டான்னு சொன்னா அது நல்லா தூக்கம் கிடைக்குங்க. அப்ப அது இல்லாம வந்து கால்களுக்கு அதிக வேலை கொடுக்க இருக்காங்க. ஒரு ஃபேக்டரியில, ஷாப்ல நின்று வேலை செய்யறவங்க, அப்புறம் டிரைவர்ஸ் மாதிரி இந்த கால்கள் அதிகமா வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்ப அவங்களாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மருந்து மாத்திரம் வேண்டியதில்லை, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணா போதும், வலியெல்லாம் போய்க்கும். நல்லா நிம்மதியான தூக்கம் கிடைக்குங்க. அப்ப நீங்க அந்த நேரத்துல போய் யார்ட்ட வந்து எனக்கு கால் அழுத்தி விடுன்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.
வீட்டுல குழந்தைகளையோ மிஸ்ஸஸையோ இல்ல நம்ம சப்போர்ட் வேண்டியது இல்ல. ஜஸ்ட் டிவியை பார்த்துட்டு மெஷின் ஆன் பண்ணி விட்டு போட்டு கால் உள்ள விட்டீங்கன்னா அவ்வளவுதான், அது பாட்டுல மசாஜ் பண்ணிக்கோங்க. இதுல இன்னொரு மோடு இருக்குங்க. அதாவது இப்போ இன்னொரு டைம் இந்த பட்டன் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இது வந்து லாஸ்ட் மோட்ல வந்து ஏர் பேக்ஸ் மூலமா ஸ்குவீஸ் பண்ணி மசாஜ் பண்ணுங்க. அந்த ஏர் பேக்ஸ்ல ஏர் ஃபில் ஆகி நல்ல பாதத்தை அந்த புளிஞ்சுற மாதிரி வந்து மசாஜ் பண்ணுங்க. அதாவது இந்த பேசிக் மசாஜர்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க பார்க்க முடியாது. இந்த ஆப்ஷன் வந்து இந்த மெஷின்ல இருக்குங்க. இது வந்து 12,500 வருதுங்க. நம்ம ஆஃபர்ல தரது வந்து 7,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குங்க. 2 வருஷம் வாரண்டிங்க. 2 இயர்ஸ் வாரண்டி, ஃப்ரீ ஷிப்பிங். ஓகே சார். பாருங்க, இதுக்கும் ஃப்ரீ ஷிப்பிங், அது இல்லாம 2 இயர்ஸ் வாரண்டி. எம்ஆர்பில நீங்க எங்க வாங்கினாலுமே 12,000 ரூபாய் வருது இந்த ப்ராடக்டோட ரேட்டு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் 7,000 சார். ஆமா, நீங்க ஒரு டைம் வந்து கால் வலின்னு ஒரு பிசியோதெரபி ஏதாவது போறீங்க, மசாஜ் ஏதாவது போறீங்கனாலே ஒரு 1000 ரூபாய் செலவாகும். ஆமா சார். இது 7,000 ரூபாய்க்கு வாங்கி நீங்க ஒரு நாள் இல்ல 7 நாள் இல்ல நீங்க வருஷ கணக்குல யூஸ் பண்ணலாம். 2 வருஷம் நீங்க வந்து யூஸ் பண்ணா கூட 730 நாள் யூஸ் பண்ணீங்கன்னா இன்ட்டு 1000 கணக்கு போட்டு பாருங்க, 73,000 ரூபாய் ஆச்சு. நம்ம தரது 7,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குங்க. இது ஒரு ஆள் இல்லாம வீட்டுக்குள்ள எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நீங்க ஒரு தடவை வாங்கி வச்சுட்டாலே வருஷ கணக்குல யூஸ் பண்ணிக்கலாம். பிசியோதெரபி போறதுக்கு போய்தான் ஆனுங்க. சுளுக்கோ பிடிப்போ அந்த மாதிரி போய்தான். இது அப்படி இல்லைங்க, ஜெனரல் கால்வலி, ஒரு நிக்கிறாங்க நடக்கிறாங்க அல்லது ஜெனரலாவே கால்வலி எப்பவுமே வந்துட்டு இருக்குது, அந்த மாதிரி இஷ்யூக்கெல்லாம் இது நல்ல சொல்யூஷன். நம்ம அடுத்த செக்மெண்ட் பார்க்கலாம். இது ஆன் ஆஃப் பட்டனுங்க. இது ஆன் பண்ணிட்டாலே வேலை செய்ய ஆரம்பிச்சுக்குங்க. ஃபுல் ஃபங்க்ஷன். ஃபுட் மசாஜ், காஃப் மசாஜ், அது எல்லாமே உட்கார ஆரம்பிச்சுக்குங்க. இது உங்களுக்கு வந்து கெண்டக்கால் வரைக்கும் உங்களுக்கு மசாஜ் பண்ணணும்னு சொன்னா இந்த மிஷின் பெஸ்ட்டுங்க. அது உங்களுக்கு பாதம் மட்டும் பிடிச்சிருங்க. இது பாதம், கணுக்கால், கெண்டக்கால் எல்லாமே பிடிச்சிடும். ஆனா இதுல வந்து ஏர் பேக்ஸ் கிடையாதுங்க. அதுல வந்து ஏர் பேக்ஸ் மூலமா அந்த புளிஞ்சுட்டு மசாஜ் வந்து அது பண்ணுங்க, ஸ்குவீஸ் பண்ணி. இது வந்து அந்த நெட்டிங் மட்டும் கையிலால பிடிச்சிட்டாங்கல்லங்க, அந்த மாதிரி மட்டும் இது மசாஜ் பண்ணும். வீட்டுல யாராவது கால் பிடிச்சி விட சொன்னா எப்படி உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் இந்த மிஷின் கொடுக்குது. அப்படியே இந்த இடம் பாருங்க, தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நீங்க பார்க்கும்போதே தெரியும், அப்படியே ஒருத்தவங்க கையால பிடிச்சி விடுற மாதிரி அது பிடிச்சி விட்டு இருக்கு நமக்கு. இது 22,500 ரூபா வருதுங்க. நம்ம ஆஃபர்ல வந்து 15,000 ரூபாய்க்கு 2 வருஷம் வாரண்டி தராங்க, ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரோம். இப்போ கார்ல போயாச்சுங்க, அடுத்து ஃபிளைட்ல போலாங்களா? முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு பாருங்க. இப்போ இது ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு இது ஃபுல் ஃபங்க்ஷன் மோடுங்க. இதை பிரஸ் பண்ணிட்டாலே அவ்வளவுதாங்க. இதுல வந்து அந்த பாதத்துல தட்டி விட்டு மசாஜ் பண்ணுங்க, டேப்பிங் ஆப்ஷன். அது இந்த 2 மெஷின்ல கிடையாதுங்க. டேப்பிங் ஆப்ஷன் இருக்குது, தட்டி விட்டு மசாஜ் பண்ணும். புடிச்சுறது வந்து அது எல்லாத்துலயுமே இருக்குங்க. ஆனா இது கொஞ்சம் முழங்கால் வரைக்கும், முழங்கால் கீழ வரைக்கும் கவர் ஆயிடுச்சு. ஆமா சார். நானே ஹைட் எனக்கு எங்க காஃப் மசிலுக்கு மேல, காஃப் மசிலுக்கு மேலேயே கவர் ஆயிக்குங்க. அது இல்லாம இதுல வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்குங்க. வைப்ரேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அப்ப அது பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தருங்க. அது இல்லாம ஹீட் ஆப்ஷன் இருக்குது இதுல. இதுல நல்லபடியாவே நீங்க ஹீட்டை ஃபீல் பண்ண முடியும். அந்த மற்ற மெஷின் காட்டுல இதுல வந்து ஹீட் வந்து நல்லா. அது இல்லாம இந்த ஏர் பேக்ஸ் மூலமா நல்லா ஸ்குவீஸ் பண்ணி மசாஜ் பண்ணுங்க. புளிஞ்சுட்டு நல்லா அழுத்தி கொடுத்து மாடி ஃப்ரீ ஆகுங்க. உங்களுக்கு அது பாத வழியெல்லாம் அப்படியே போயிடும். பார்க்கும்போது தெரியும் ரொம்ப டைட் பண்ணது பாருங்க. பாத்தீங்கன்னா ஏர் பேக் இங்க பாத்தீங்கன்னா புடைச்சிட்டு இருக்கலங்க, இது ஏர் பேக்ஸ் தான். அழகா டைட் பண்ணி அது மசாஜ் பண்ணது கீழே. இது எவ்வளவு சார் அது? ஏங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாருங்க, பிரைஸ் நான் சொல்றேங்க. இன்னும் நிறைய வேலை இருக்குது, அதையும் காமிச்சிடுறேன். அமைதி ஆயிட்டீங்களே. இல்ல நீங்க அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அமைதி ஆயிட்டு நான். இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிட்டுங்க. இது ஆஃப் பண்ணிட்டு அந்த ஏர் பேக்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆன பின்னாடி ஃப்ரீயா அதுவே ஃப்ரீ ஆயிக்கும். ஆன பின்னாடி இதை லிஃப்ட் பண்ணின்னு சொன்னா இது அப்படியே நீங்க வந்து உங்களோட முழங்காலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தொடைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தெரியுதா? என் கால் ஆடுறது தெரியுது பாருங்க. இப்ப நம்ம இப்ப வைப்ரேஷன் தேவையில்லைன்னா வைப்ரேஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டச் பண்ணினா போதும் ஆஃப் ஆயிக்குங்க. ஹீட் வேணாடி ஹீட் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காஃப் மட்டும் போதும், நீ வேண்டாம்னா நீ ஆஃப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஸ்பீட் ஆப்ஷன் இருக்குது, இன்டென்சிட்டி, அந்த 3 ஸ்பீட்ஸ் இருக்குது. நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கால் பகுதியெல்லாம் கூட ரத்த ஓட்டம் சரியா இல்லாம ஸ்கின் எல்லாம் கலரே கருத்து போய்க்குங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டான்னு சொன்னா நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. சுகமா தான் இருக்குங்க. ஒரு மசாஜ்ங்கிறது ஒரு சுகம் அது. ஆமா, டெய்லியுமே பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னா கட்டாயமா அவங்க கூட பாடியோட ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாயிக்கும், மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாயிக்குங்க. பாடி பெயினும் போய்க்கும், மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் போய்க்குங்க. ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்க ரொம்பவே அதிக பேர் இருக்காங்க. ஆமா, கிட்டத்தட்ட எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்காங்க. எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் என்னன்னே தெரியாம ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க.
அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இது மாதிரி மசாஜ் எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்பவே தேவைப்படும் கண்டிப்பா. பாருங்க இங்க அதிகமா இருக்கு, இது மட்டும் இல்ல இன்னும் அதிகமா இருக்கு. இன்னும் நம்ம வீடியோல இன்னும் ப்ராடக்ட்ஸ் காட்ட போறோம், இன்னும் அதிக ப்ராடக்ட்டை நம்ம காட்ட போறோம். பாருங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அங்க வந்து வாங்க. சொல்லுங்க. இது 45,000 வருதுங்க. பிரைஸ் கேட்டீங்க, நான் சொல்லல. நான் இது 45,000 வருதுங்க. இப்போ நம்ம ஆஃபர்ல வந்து 30,000 தராங்க. 30,000 ஆமா. அப்ப அதே மாதிரி வந்து 730 நாள் வாரண்டிங்க. 2 இயர்ஸ் வந்து வாரண்டி. என்ன டிஃபெக்ட்னாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி ஸ்பேர் மாத்தி நல்ல கண்டிஷனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். லேட்டாக வந்தாலும் பெய்ட் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதாவது எங்கிட்ட வாங்கக்கூடிய பொருட்கள் வந்துங்க நீங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம பண்றோம். சில இடத்துல அந்த சர்வீஸ் சப்போர்ட்டுங்க எதிர்பார்க்க முடியாது, நம்ம அதை பண்ணித்தரோம். அதுல நம்ம ஸ்ட்ராங். இப்போ நான் கேட்கறேன், இப்போ லாங்ல இருக்கிறவங்களுக்கு கொரியர்ல அனுப்பிச்சிடுங்க. அது டிராவல்ஸ் நிறைய பஸ் ஓடுது, ஊருக்கு நம்ம ஊருக்கு பஸ் நிறைய ஓடுது, கொடுத்து அனுப்பிச்சிருக்குங்க. நாங்க ரெடி பண்ணி மாட்டி திரும்ப கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். இது என்னது? இது வந்து ஸ்பெசிஃபிக்கா நெக்குக்காக மசாஜருங்க. நெக் அதுக்கு அது வந்து இப்போ நீங்க மெயினா அந்த எக்ஸிக்யூட்டிவ் சேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல, இந்த கழுத்துக்கு தனியா வரும், முதுகுக்கு தனியா வரும். அது நீங்க கார்ல அட்டினா கழுத்துக்கு சப்போர்ட் வந்து தனியா வரும், முதுகுக்கு சப்போர்ட் தனியா வரும். அப்ப அந்த மாதிரி கூடிய இடத்துல நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அட்டகாசமா இருக்கும். நெக் மசாஜர் இது. அப்படியே வாங்க. அந்த கார்ல நெக் நீங்க டிராவல்ல போகும்போது இது ரொம்ப யூஸ். ஆமா இது ஆமா இது நம்ம கார் அடாப்டர் ஒன்று கொடுக்குறோங்க. கார்லயும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அல்லது லாங் சேர் இருந்துச்சுன்னு சொன்னா, லாங் சைட் சேர் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராப் வருதுங்க. இது அப்படியே கார்ல நம்ம பக்கிள் ஜஸ்ட் அப்படியே பக்கிள் பண்ணிக்கலாங்க. நீங்க டிரைவிங்ல போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவிங் யூஸ் பண்ணும்போது அட்வைஸ் இல்லைங்க. நீங்க எப்ப ஐடில் டைம் இருக்குதோ அப்ப யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஏன்னா ரிலாக்ஸேஷன் அதிகமாகும் போது மைண்ட் டைவர்ட் ஆகுங்க, ஆனால் தூக்கம் வந்துக்கும். டிரைவிங்ல போகும்போது டிரைவர் யூஸ் பண்ண வேணாம், உள்ள இருக்கிறவங்க வேணா. இது 3,500 வருதுங்க. நம்ம ஆஃபர்ல வந்து 2,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 2 வருஷம் வாரண்டிங்க, ஃப்ரீ ஷிப்பிங். ஜஸ்ட் 2,000 rupeesங்க. நெக்குக்கு நீங்க ரொம்ப பெயினா இருக்கு, கண்டிப்பா எல்லாருக்குமே நெக் பெயின் வரும். வராம இருக்கிறவங்க யாருமே இல்ல. நெக் பெயினா இருக்கும் போது நீங்க ரிலீஃப் பண்ணும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க, கார்கூன் இருக்குங்க. ஜஸ்ட் அந்த சிகர் லைட்டர் போர்ஷன்ல இன்சர்ட் பண்ணிட்டு இது நீங்க அப்படியே இந்த மெஷின்ல கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி பின் பண்ணீங்கன்னா போதுங்க. நீங்க கார்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பாடிக்கு பாத்துங்க, லெக்குக்கு பார்த்துட்டோம். இந்த ஹெட்டை மட்டும் நம்ம விட்டுட்டோம். ஹெட்டுக்குள்ள மசாஜுங்க. ஆமா, இங்க வந்து நம்ம ரீசார்ஜபிள் பாயிண்ட் இருக்குங்க. அதுக்கு ஒரு யூஎஸ்பி கேபிள் தர்றோம். நீங்க மொபைல் அதை அடாப்டர் போட்டு யூஎஸ்பி கேபிள் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு half an hour 1 hour சார்ஜ் பண்ணினா போதுங்க. ஒரு 1.5 hours 2 hours தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பவர் பட்டனுங்க. இது ஒரு லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு 3 செகண்ட் பிரஸ் பண்ணினாலும் ஆன் ஆயிக்கும். நீங்களே பிரஸ் பண்ணி பாருங்க. ஒரு 3 செகண்ட் 1 2 3 அவ்வளவுதான் ஆயிடுச்சுங்க. உங்க அந்த ஃபிங்கர்ஸ் வச்சு மசாஜ் பண்றாங்க தெரபிஸ்ட், அது மாதிரி இதை அழகா பண்ணிவிடுங்க. கிளாக் வைஸாகவும் பண்ணு, ஆன்டி கிளாக் வைஸாகவும் பண்ணுங்க. இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதே பட்டனை ஸ்பீட் அதிகமாகிக்குங்க. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பாருங்க, ஸ்பீட் அதிகமாகிக்குங்க. உங்க டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிக்குங்க. பாருங்க, வீடியோ பண்ண வந்து என்ன தூங்க வச்சிருவாரு அந்த அளவுக்கு இருக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம். நீங்க சும்மா ரிலீஃபா இருக்கு நமக்கு. சும்மா வேண்டியதுலங்க, நீங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணிக்கலாங்க. சில ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஆயில் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ப்ராடக்ட் ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இது நீங்க அந்த அளவுக்கு பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இந்த ஹெட்ஸ் வந்து ரிமூவபிள்ங்க, சிலிக்கான் ஹெட்ஸுங்க. நீங்க ஆயில் ஆச்சுன்னா கூட இது தனியா எடுத்து கொஞ்சம் சோப் பவுடர் தான் போட்டு பக்கெட்ல போட்டு அப்படியே கிளீன் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். அது ரிமூவபிள் தாங்க, சிலிக்கான் ஹெட்ஸுங்க. இது சாஃப்டா தான் இருக்குங்க. இப்ப இது மூலமா வந்து எந்த ஒரு முடியை வந்து பிச்சு இருக்காதுங்க, சுகமா தான் முடிய வலியெல்லாம் அது தராது. இது இன்கேஸ் முடியெல்லாம் இதுல வந்துச்சுன்னு சொன்னா அது இயல்பாவே ஏதாவது உதிர்ந்த முடியா இருக்குங்க, அதுதான் வருமே வழிய இது முடிய பிடிச்சி இருக்காதுங்க. அது நீங்களே பாப்பீங்க பாருங்க. நான் இப்ப இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே தான் எடுக்கிறேன் பாருங்க, ஒரு முடி கூட. எனக்கு தெரிஞ்சு இது வாங்கினா ரொம்பவே உங்களுக்கு 3,500 வருதுங்க. நம்ம ஆஃபர்ல வந்து 2,000 ரூபாங்க, 2 வருஷம் வாரண்டி தராங்க. இதோட எம்ஆர்பி பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,500 வருது. ஆனா இவங்க 2,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. 2,000 ரூபாய்க்கு 2 இயர்ஸ் வாரண்டி. இதுவும் 2 இயர்ஸ். ஆமா, நமக்கு பிரைஸ் மட்டும் பார்க்காதீங்க, நம்ம தர சர்வீஸ் சப்போர்ட் அதையும் பாருங்க, வாரண்டி தரோம். ப்ராடக்ட் சின்னதா இருக்குங்கிறதுனால வாரண்டியை குறைக்கல பாருங்க. இதுக்கும் 2 இயர்ஸ் வாரண்டி. சார் இது என்னது? கார் ஃபில்டர் மாதிரி. ஆமா, இது வந்து வைப்ரேஷன் டெக்னாலஜிங்க. ஓகே சார். இந்த ரோலர் ஃபார்ம் இருக்குது. நம்ம உடல்ல வலி எங்க நம்ம அங்க வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம். இங்க பவர் பட்டன் இருக்குங்க, நீங்க பட்டன் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 2 3 4 ஸ்பீட்ஸ் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்குங்க. நீங்க அப்படியே கோருங்க. ஐயோ,
நீங்க ஐயோன்னு சொல்றதுலாம் ஒன்றும் இல்லை, ஆகான்னு சொல்ற மாதிரி தான் இருக்குங்க. இங்க பாருங்க, இப்ப ஐயோன்னு சொல்றீங்களா ஆகான்னு சொல்றீங்களா? ஆமா, எப்படி இருக்குங்க? சூப்பரா இருக்கு. அந்த அப்படியே அந்த மசிலை அப்படியே களைச்சுட்டு அந்த வைப்ரேஷன் மூலம் அப்படியே ஃப்ரீ பண்ணிக்குங்க. அது கூட பெயின்லாம் வந்து ஆமா பெயின்லாம் உங்களுக்கு சரியாயிருக்குங்க. இது அப்படியே ஒரு நிமிஷங்க, எப்படி அப்படி சாஞ்சுக்குங்க. உங்களுக்கு எங்க வேணுமோ வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடம்புல எங்க வலி இருந்தாலுமே இதை நீங்க வச்சு உங்க கையோ காலோ இல்ல கழுத்தோ முதுகோ எதா இருந்தாலுமே அங்க வச்சுன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது அந்த இடத்துல. இந்த எனர்ஜி பிளாக் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது 3000 rupees வருங்க ஆஃபர்ல. 2 years வாரண்டி, ஃப்ரீ ஷிப்பிங். அது ஒரு இடமா இருக்குங்க. அந்த வைப்ரேஷன் வந்து அது வலி உண்டு பண்ணாதுங்க, வலியை போக செய்யும். 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணினாலும் போதுங்க. 4 ஸ்பீடு ஒரு லாங் ப்ளஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். சீட் குஷன்ஸ் எல்லாம் பண்றேங்க. இது நம்ம வந்து கார்ல யூஸ் பண்ணிக்கலாம், வேற இந்த மாதிரி ஆஃபீஸ் சேர்ல யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சீட் குஷன்ஸ் பண்றோம். இது வந்து சில இடத்துல பிளாஸ்டிக்ல வச்சுப்பாங்க, நம்ம அது பண்றது இல்ல. நீங்க நார்மலா ஒரு இடத்துல உட்காரும் போது உண்மையிலே பெயின் வரும் இந்த இடத்துக்கு. இப்போ டிரைவிங்லாம் பண்ணும்போது ரொம்ப பெயின் வரும் பின்னாடி. ஆனா இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு பெயின் ரொம்பவே கம்மியாகும். அது மட்டும் இல்லாம இது பிளாஸ்டிக்ல செய்யல, அதுதான் என்ன இதுல உள்ள பிளஸ் பாயிண்ட். இதுல பாத்தீங்கன்னா வுட், ஃபுல்லாவே வுட், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பிளாஸ்டிக் இருந்தா ஹீட் ஆகும், இது ஹீட் கூட ஆகாது. சொல்லுங்க சார். இது வந்து 500 rupees வருதுங்க, இது 700 வருதுங்க. இந்த மாதிரி குஷன் வந்து ஷிப்பிங்கோட சேர்த்து 1000 வருதுங்க, 1500 வருது. ஷிப்பிங் ஃப்ரீ தாங்க எல்லாத்துக்குமே. இது வந்து அந்த நெக் போர்ஷனுக்கு போட்டுக்கலாம், அது இல்லாமல் நம்ம சீட்டுக்கு போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் அதுக்காக ஹெவிங்க. இது நம்ம நெக்குக்கு போட்டுக்கலாம், சீட்டுக்கு போட்டுக்கலாங்க. இது 2000 வருதுங்க. ஆமா, இது நம்ம சீட்டுக்கு போட்டுக்கலாங்க, பேக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உட்காந்து பாருங்க, அதனால கம்ஃபர்ட்டா இருக்குங்க. லாங் டிராவல் போறீங்க, கண்டிப்பா அங்க பெண்டு வலிக்கும், பின்னாடி கண்டிப்பா வலிக்கும். இதை நீங்க யூஸ் பண்ணும் போது அந்த வலி இருக்காது. நீங்க அதை மேனேஜ் பண்ணிட்டு சஸ்பென்ஷன் மாதிரிங்க, அது ஷாக் அப்சர்வர் மாதிரி ஒரு மசாஜ் பண்ணி தர அந்த இடத்துல நல்லா இருக்கு. இது எவ்வளவு சார் வருது? இது 1000 rupees வருதுங்க. சார் சொல்லுங்க, இந்த ப்ராடக்ட் நான் உங்க ஷாப்ல இது வரைக்கும் பார்த்தது இல்ல, புதுசா இருக்கு. என்னது? ஆமாங்க, அதாவது நம்ம முக்கியமானது 2 வேலைங்க. ஆபீஸ் உட்கார்ந்து ஒன்று வேலை செய்யறோம், இன்னொன்னு டிரைவிங் பண்றோம். அந்த உட்கார இடத்துல வந்து நல்ல கம்ஃபர்ட் வேணுங்க. அது இல்லைன்னா நம்மளால ரொம்ப நேரம் உட்கார முடியாதுங்க. இப்போ இதுக்காக நிறைய குஷன்ஸ் இருக்குங்க. நம்ம சீட்ல உட்கார மாதிரி பம்முக்கு தேவையான குஷன்ஸுங்க, அது இல்லாம பேக் தேவையான குஷன்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. வந்து கம்ஃபர்ட் நல்லா இருக்குங்க. இப்போ நீங்க ரொம்ப நேரம் ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல வீட்லயே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னே வச்சுக்கலாம். எங்க நீங்க ஒர்க் பண்ணாலும் ரொம்ப நேரத்துல உட்காந்துருக்க முடியாது, அப்பப்போ பிரேக் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒர்க்கும் இடையில பிரேக் எடுக்கும் போது அன்கான்சியஸா போயிடும். இப்போ நீங்க இது மாதிரியான இதெல்லாம் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க உட்காந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணலாம், உங்க ஒர்க்கை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு நீங்க எழுந்திருக்கலாம். அந்த அளவுக்கு ரிலீஃபா இருக்கும். இது இன்னொரு டைப்புங்க, இது ஒரு கொஸ்டின்ங்க. இது ஆமா, இது ஒரு டைப்புங்க. பாருங்க எத்தனை டைப் இருக்குங்க, ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு எது செட் ஆகுமோ அதை எடுத்துக்கலாம், உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை எடுத்துக்கலாம். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகலாம். இது வந்து மெமரி ஃபோமுங்க, இது மெமரி ஃபோமுங்க. ஓகே சார். இது வந்து மெமரி ஃபோம் பிளஸ் வந்து சிலிக்கானுங்க, ஜெல் பேஸ்டுங்க. ஆமா, இது இன்னும் நல்ல கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். உட்காந்து பாருங்க, இதுல பாருங்க ஜெல் பேஸ். ஆமா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது பிளட் சர்க்குலேஷனா சூப்பரா வச்சிருக்கும். நமக்கு நல்ல ஒரு நீங்க இப்படி அசையும் போதுமே அந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். இது ஆக்சுவலா 1500 வருதுங்க, இது 1500 வருதுங்க. இது 2000 வருதுங்க. ஆமா, இதுல நேர்ல வந்து வாங்கினீங்கன்னு சொன்னா இதுல இருந்து நம்ம 10% டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 1000 rupees வருதுங்க. ஓகே சார். இது வந்து 1500 வருதுங்க. ஓகே சார். இது வந்து 2000 வருதுங்க. கார்கள் அட்டகாசமா இருக்குங்க. இது 2500 வருதுங்க. நெக் போர்ஷன் தனியா, பேக் போர்ஷனுக்கு தனியா போட்டுக்கலாம். சார் சொல்லுங்க, இது நம்ம பாகுபலி சீட்டா? இது நம்ம ஃபுல் பாடி மசாஜ் சேர்ஸுங்க. அப்படியா? நம்ம முதுகு தனியா, காலுக்கு தனியா, அந்த மாதிரி இல்லாம ஃபுல் பாடிக்குமே சேர்ந்த மாதிரி மசாஜருங்க. ஒரே டைம்? ஆமா ஆமா ஆமா. உட்காருங்க, அப்படியே உட்காந்துக்குங்க. இந்த கையில எல்லாம் உள்ள இந்த ஏர் பேக்ஸ்குள்ள வச்சுக்கோங்க. அதாவது இது வந்து நம்ம அக்சஸ் பண்றது இந்த மாதிரி பட்டன் மூலமா அக்சஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் வாய்ஸ் கமாண்ட் இருக்குது, வாய்ஸ் கமெண்ட் மூலமாகவும் இங்கே பாருங்க, வாய்ஸ் கமெண்ட் மூலமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம டச் பட்டன் இருக்குது, அது மூலமாகவும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது டச் பட்டன் மூலமாக அக்சஸ் பண்ணுறேங்க. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆகிக்கும். இப்போ இது ஆட்டோமேட்டிக் மோடுங்க. இப்போ ரிலாக்ஸு, கம்ஃபர்ட்டு, ஸ்ட்ரெச்சு, பேக் அண்ட் வேஸ்ட்டு, அது இல்லாமல் மோர் ஆட்டோ ஃபங்க்ஷன் இருக்குங்க. மொத்தத்தில் வந்து 15 ஆட்டோமேட்டிக் மோட் இருக்குங்க.
மூணுல 15 மூட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க மேனுவலாவும் செட் பண்ணிக்கலாம். மேனுவலா அட்ஜஸ்ட் சில பேருக்கு சில இது அட்ஜஸ்ட்மெண்டா இருக்காது. ஆமா, மேனுவலா செட் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம இந்த ஏர் பேக்ஸோட ஸ்ட்ரென்த் நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுங்க, வேற பேக் ஸ்ட்ரெச் அட்ஜஸ்ட் பண்றது, டைம் அட்ஜஸ்ட் பண்றது, இந்த ஃபுட் ரோலர் அட்ஜஸ்ட் பண்றது, வித் அட்ஜஸ்ட் பண்றதுங்க, இந்த ஹீட்டிங் ஆப்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்றது, வேற இந்த சைல்ட் கண்ட்ரோலுங்க, இது எல்லாமே நம்ம மேனுவலாக நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க, ஆஃபீஸ் கோயிங்ஸுக்காக வேலையை முடிச்சு வந்து பிஸ்னஸ் முடிச்சு வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பாடி மைண்டு ரிலாக்ஸ் ஆகிக்குங்க. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்காக, எல்டர்ஸுக்காக அவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஒரு மிஷின் இருந்தால் போதுங்க, ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான் ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஒரு 10 பேர் வந்து வேலையை இந்த மிஷின் பண்ணிடுங்க. ஒரு டைம் வந்து ஸ்பா போனாலே 5000 ரூபா செலவாகுங்க ஃபுல் பாடி மசாஜுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பேசிக் மாடலுங்க, அதாவது வாரண்டியே வேண்டாம் நல்ல ரேட்டுக்கு தாங்கன்னு சொன்னால் 1,25,000 ரூபாய்ங்க. அந்த ஃபிட்டிங்க்கு வந்து 2000 ரூபா செலவாகுங்க. ஷிப்பிங்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஆக்சுவல் சார்ஜ் வரும், அது டேக்ஸஸ் வந்து எக்ஸ்ட்ராங்க. 6 மாதம் வாரண்டி வேணுமா, 5 வருஷம் வாரண்டி வேணாலும் தராங்க. 1,50,000 ரூபா. அதே மிஷின் 1,50,000 ரூபா, ஃபிட்டிங் ஃப்ரீ, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீங்க, டேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். இது இருக்கிற நல்ல ஹையர் அண்ட் மாடலுங்க, நல்ல மிஷின் இது. இப்போ வந்துக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி சூப்பராக இருக்கும். இது அந்த ப்ராப்பராக அந்த நாளெல்லாம் சரியாக வச்சுன்னா அந்த ஸ்குவீஸ் பண்ணி மசாஜ் பண்ணுறதுல நல்லா ஏர் பேக்ஸ் மூலமாக நல்லா நடக்குங்க. இந்த கைகளை வந்து இங்கே உள்ள அது கரெக்டாக வச்சுன்னா நல்லா மசாஜ் நடக்கும். இப்போ இது அப்படித்தாங்க, வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குங்க, வாய்ஸ் கமாண்ட் இருக்குது, இங்கே டச் பட்டன் ஆப்ஷன் இருக்குங்க, இங்கே டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். 23 ஆட்டோமேட்டிக் மசாஜ் மோட் இருக்குங்க. அதில் மேனுவலாக அதை அக்சஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாங்க. இது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் அதை காட்டில் கொஞ்சம் ஆழமான மிஷின், கொஞ்சம் உயரமான ஆளுக்கு, கொஞ்சம் உடம்புள்ள ஆளுக்கு இன்னும் இது நல்லா சூப்பராக இருக்குங்க. இது மொபைல் நம்ம மேலே வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். வேறு இதில் ப்ளூடூத் இருக்குங்க, அதுலேயும் ப்ளூடூத் இருக்குது. இதில் வந்து அது இல்லாமல் இதில் நெகட்டிவ் அயன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க, ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக நேரத்தில் அடிஷனல் ஒரு ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பண்ணி வரும்போது மசாஜ் முடிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. அது இல்லாமல் இதில் வந்து ஹீட்டிங் ஆப்ஷன் வந்து ஷோல்டர் கவர் ஆகிற மாதிரி, வேஸ்ட்டு கவர் ஆகிற மாதிரி, வேற பேக் கவர் மாதிரி இதில் ஹீட்டிங் ஆப்ஷன் இருக்குங்க. ஆமாம், ஆமாம், நல்லா ஃபீல் பண்ண முடியும். இது ஷோல்டருக்கு வேஸ்ட் கவர் ஆகிக்குங்க. பேக் வேணும்னா அதை போட்டு நீங்கள் சாஞ்சு கொடுத்தீங்கன்னா பேக் கவர் ஆகிக்கும். ஹீட்டிங் ஆப்ஷன் ஒரு 3 நிமிஷத்துல வந்து ஹீட் வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். இதுல அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த லெக் மசாஜஸ் வந்து ஒரு பெரிய பிளஸ்ங்க. இந்த கால்களை வந்து மேல கீழே மூவ் பண்ற ஆப்ஷன் வந்து அதுல வராதுங்க. அது வந்து புடிச்சு மட்டும் தான் விடுமே ஒழிய, இது வந்து இந்த லெக் ட்ராக்ஷன் மசாஜ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அந்த ஃபியூச்சர் வந்து இருக்குங்க, அதுல இல்லை. ப்ரைஸும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா தெரியுங்க, அது பேசிக் மாடல் முதல்ல பார்த்தது. ஆனால் அதுலேயே அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குங்க. மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது அட்வான்ஸ் மாடலும் போது வாரண்டியே வேண்டாம், பெஸ்ட் ரேட்டுக்கு வேணா 2,00,000 ரூபாய்க்கு தராங்க. ஃபிட்டிங்க்கு 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா வரும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஐஷுவல் சார்ஜ் வரும். 5 வருஷம் வாரண்டி வேணா இதே மிஷின் வந்து 2,50,000 ரூபாங்க. ஃபிட்டிங் ஃப்ரீ, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீ, வாரண்டி 5 வருஷத்துக்கு இருக்குங்க. அது என்ன டிஃபெக்ட் வந்துச்சுனாலும் சரி உங்களோட இடத்துக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி என்ன ஸ்பேர் போச்சோ அதை மாற்றி நம்ம தரோம். நீங்க ஸ்கிரீனை பார்த்தாலே தெரியும் அது எங்கெங்க ஒர்க் ஆயிட்டு இருக்கு, எந்தெந்த இடத்துல மசாஜ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது அந்த ஸ்கிரீன்லயே காட்டிடும். ஃபர்ஸ்ட் மெஷின் ஆன் பண்ணோம்னா நம்மளோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்து அதுவே ஸ்கேன் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மசாஜ் ஹெட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க. நம்மளோட பாடிக்கு தகுந்த மாதிரி இதை மசாஜ் பண்ணிவிடும். பார்த்தீங்களா இங்கே மசாஜ் ஆகுது, அது நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இது நான் ஜாகிங் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம ஃபிட்னஸ் மெஷினுங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணி ஏறி நின்னா போதுங்க. அப்படி ஏறி நிக்கிறீங்களா? பாருங்க பாருங்க என்னதுன்னு பாருங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் வரும்போது பயமா இருக்கு, உள்ள போயிட்டா சுகமா இருக்கு. ஆமா, இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலா இதுல வந்து 99 ஸ்பீட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு பாடிக்கு வந்து என்ன ஸ்பீட் வேணுமோ நீங்க அதை செட் பண்ணிக்கலாம். டச் பண்ணினா போதும், நீங்களே டச் பண்ணுங்க, கண்டினியூஸா டச் பண்ணிக்கோங்க. இல்ல பிரஸ் பண்ணுங்க, லாங் பிரஸ் பண்ணுங்க. ஒரு லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஸ்பீட் வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கலாம். சரி, அப்பதான் தெரியுதா உங்களுக்கு பாடி ஷேக் ஆகுது. இந்த ஹோல் பாடிக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் கிடைக்கும். ஹெட் டு டோஸ் வந்து கம்ப்ளீட்டா அந்த எல்லா மசிலும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அந்த ஆக்சலரேஷன் டெக்னாலஜி படி வைப் ஆகுது பாருங்க. எல்லா மசிலுக்கும் உங்களுக்கு வந்து ஆக்சலரேஷன் கிடைக்கும். பாத்தீங்களா எல்லாமே ஷேக் ஆகும்.
அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து கலோரிஸ் பர்ன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் ஆகும். நீங்கள் ஐடியலாக இருக்கீங்க, வாக்கிங் போகிறது இல்லை, வேற எதுவும் பண்ண முடியலன்னு சொன்னால் வீட்டில் இந்த மிஷின் வாங்கி போட்டீங்கன்னா இல்லையா ஒரு வாக்கிங் போகிறதுக்கு உண்டான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்குங்க. நீங்கள் என்ன பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆமாம் ஒரு கால் முன்னாடி வச்சு ஒரு கால் பின்னாடி வச்சுருந்துங்க, அவ்வளோதான். நீங்கள் ரைட் லெக் முன்னாடி வச்சு உங்கள் ரைட் லெக் முன்னாடி வச்சு நின்றுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஒரு வாக்கிங் போகும்போது உங்களுக்கு என்ன மசிலுக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் கிடைக்குதோ அந்த மசிலுக்கு நான் எக்ஸசைஸ் கிடைக்குங்க. உங்களுக்கு இப்போ நீங்க வீட்டுல இருக்கீங்க, வாக்கிங் போக முடியல, ரொம்ப சிட்டி சைட்ல இருக்கீங்க, அங்க போறது ரொம்ப ரொம்ப லாங்ல போற மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க இந்த மிஷின் வாங்கி ரூம்லயே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சில பேர் ஷை டைப் இருப்பாங்க, இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, அவங்க வெளியில போறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, ஜிம் போறதுக்கே கூச்சப்படுறவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ் ஆகும். அழகா இதை வாங்கி நீங்க வீட்டுல போட்டுட்டீங்கன்னா சூப்பரா யூஸ் பண்ணலாம். பாருங்க கால் எந்த ஆட்டம் ஆடுது பாருங்க. இப்ப நீங்க அந்த ரெண்டு பாத்தையுமே ரெண்டு காலையுமே ஒரு சைட்ல வச்சீங்கன்னா ரெண்டு கால் இதே பின்னாடி வச்சுக்கோங்க, ஃப்ரீயா இருக்குங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஓகே, அவ்வளவுதான். இப்ப அந்த ஸ்கிப்பிங் போகும்போது என்ன ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், அந்த ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க ஸ்கிப் பண்ணா இந்த மிஷின் வாங்கிட்டா எனக்கு லைட்டா சப்பா இருக்கு பாருங்க, அது குறைஞ்சிரும் கண்டிப்பா. இதே மாதிரி பண்ணா தொப்பை குறைக்கிறதுக்கு வந்து அடுத்த பிரச்சனைங்க. மெயினா நம்ம எக்ஸசைஸ் வேணும். ஐடியலா இருந்தோம்னா அது பிரச்சனைங்க. இது வந்து ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு தருங்க. இது காஸ்ட் ரொம்ப கம்மி தாங்க, 35,000 ரூபாங்க. நம்ம ஆஃபர்ல வந்து 20,000 ரூபாங்க, 2 வருஷம் வாரண்டி, ஃப்ரீ ஷிப்பிங், ஆஃப் பண்ணிக்கலாங்க. 20,000 2 இயர்ஸ் வாரண்டில ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறாங்கன்னா பாத்துங்க, ரொம்பவே செம்ம ப்ராடக்ட் இது. இப்போ நான் யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு ஒரு நமக்கு ஃபிட்னஸுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். கண்டிப்பா இதை நீங்க வாங்கணும். உங்க அப்டமன் கொஞ்சம் அதிக எக்ஸசைஸ் வேணும்னு சொன்னா ஜஸ்ட் அப்படி நில்லுங்க, மேல நில்லுங்க, லேசா கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். பெண்ட் பண்ணுங்க, பாடி பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி சொல்றீங்க சார், இப்படி முன்னாடி பெண்ட் பண்ணுங்க. இந்த ஹிப்புக்கு உங்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் கிடைக்குங்க, அந்த மசில் நல்ல ஆக்டிவேஷன் கிடைக்கும். தெரியுது இல்லைங்களா? ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆமா 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 ஆமா, இப்போ ட்ரெட்மில்ல நடக்கணுங்க, இதில் நீங்க நிக்கணும். நிக்க சிரமமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உட்காந்து கால் நீட்டிக்குங்க, உட்காந்து அது மேல உட்காந்து கால் நீட்டிக்குங்க, சும்மா உட்காருங்க, அது மேல உட்காருங்க, உட்காந்து காலை நீட்டிக்குங்க, அவ்வளவுதான். அதனால நிக்க கஷ்டமாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிக்க, அவ்வளவுதான். சார், இது என்ன சில்ட்ரன்ஸ்டா? ஸ்விமிங் பூல் மாதிரி இருக்கு, சில்ட்ரன்ஸ்க்கானது. எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க, பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆமா, இது வந்து ஹிப் பார் டப்புங்க, அது வந்து ஸ்பைன் பார் டப்புங்க. இது வந்து முதுகந்தண்டு குளியலுங்க, இது இடுப்பு குளியலுங்க. அப்ப முதுகந்தண்டு குளியல்னா ஸ்பைன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணக்கூடிய குளியலுங்க. இதுல இடுப்பு சம்பந்தமான பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் சரி பண்ணக்கூடிய குளியலுங்க. அது இயற்கை மருத்துவத்துப்படி தண்ணி ஃபில் பண்ணிட்டு நீங்க உட்காந்துட்டு அது மாதிரி நீங்க ரெகுலரா எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த அடி வயிற்றுக்கூடிய சூடு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுங்க, இந்த மாதவிடாய் கோளாறுகளுங்க, இது எல்லா பிரச்சனைகளும் வந்து இது சரி பண்ணி தருங்க. முதுகு வலிக்கு உண்டான பிரச்சனைக்கு வந்து அந்த மாதிரி நீங்க ஸ்பைன் பாட்டு வந்து வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த முதுகு வலி எல்லாமே அதை சரி பண்ணி தருங்க. இது வந்து 4,000 ரூபாங்க, ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா. அது 4,500 ஷிப்பிங் எக்ஸ்ட்ராங்க. இதை கொஞ்சம் பெரிய ஐட்டத்தினால நம்ம வந்து கொரியர் எல்லாம் அனுப்பிச்சா செலவு ஜாஸ்திங்க. இந்த லாரி சர்வீஸ்ல, பஸ் சர்வீஸ்ல எல்லாம் போட்டோம்னா செலவு கம்மிங்க. இங்க இருந்து சென்னைக்கு 200 ரூபா 250 ரூபா தான் வருங்க. பெங்களூர்ல அனுப்பிச்சோம்னா 200 250 ரூபா வரும். வேற பூனே, பாம்பே எல்லாருக்குமே போகுது, டெல்லியில போகுதுங்க. அதுக்குன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஒரு 300 ரூபால இருந்து 500 ரூபா வரைக்கும் வருங்க. சொல்லுங்க, இது என்ன ப்ராடக்ட்? நம்ம இந்த மாதிரி பேஷண்ட் எல்டர்ஸ் கேர் பண்ண மாதிரி கார்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்றோங்க. இப்போ இந்த மாதிரி தலை தூக்கி வரணும், இப்போ அவங்க சாப்பாடு ஊட்டணும், கொஞ்சம் டிவி பாக்குற கஸ்டமரா கொஞ்சம் பேசணும்னு சொன்னா இந்த மாதிரி சாச்சு உட்கார வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கால் தூக்கி உட்கார வைக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி படுத்துட்டே கொஞ்சம் காலை தூக்கி வச்சுக்கலாங்க. எனக்கு ரொம்ப முடியாது, நீங்க டாய்லெட் ஏதாவது போகணும்னு சொன்னாங்க கூட டாய்லெட் போற ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குங்க. வீல் இருக்கு, இது ஈஸியா லேடிஸ் கூட வந்து தள்ளி வச்சுக்கலாம், ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் மாத்திக்கலாங்க. இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வீட்டுல எல்டர்ஸ் பேஷன்ஸ் பராமரிக்கிறது நம்ம ஈஸியா இருக்குங்க. இந்த மாதிரி கார்ட் ஐட்டம்ஸ் நிறைய நம்ம பண்றோம். உங்க வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க, அவங்களை எப்படி பராமரிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. மேக்ஸிமம் வீட்டில் வச்சிங்கன்னா அவங்களுக்கு வெளியில கூட்டு போகிறது, வெளிவாசல் கூட்டு போகிறது எல்லாமே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்போ இது மாதிரியான ஒரு பெட்டு நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். எல்லா ஆப்ஷனும் இருக்கு பாருங்க. அவங்களுக்கு முதுகு வலி இருக்காம இருக்கிறதுக்கு, அவங்க எழுந்திருக்க முடியாது, கண்டிப்பா அவங்கள எழுந்திருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவங்கள எழுந்து உட்கார வைக்கிறதுக்கான எல்லாமே இருக்கு. அவங்க அழகா அப்படியே நீங்க இது ரோல் பண்ணாலே போதும், அவங்க கொஞ்சம் நின்றுவாங்க, நின்று பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம மோஷன் போகிறதா இருக்கட்டும், இல்ல மற்ற வசதிகள் எல்லாத்தையுமே இதுல அவங்க ஈஸியா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ல அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு.
நம்மகிட்ட இந்த மாதிரி அடல்ட் வாக்கர்ஸுங்க, ஓகே இந்த மாதிரி டாய்லெட் போற மாதிரி ஷூஸுங்க, சேர்ஸ். இந்தியன் டாய்லெட் இருந்துச்சுன்னு சொன்னா திட்டு மாதிரி கால எடுத்துட்டு இருக்காங்க, அது மேல வச்சுட்டீங்கன்னா வந்து நம்ம வெஸ்டர்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுல நம்மகிட்ட இந்த மாதிரி வாக்கர்ஸ் இருக்குங்க, இந்த மாதிரி டாய்லெட் போற மாதிரி சேர்ஸ், இந்த மாதிரி வீல் சேர்ஸ்ங்க. வீல் சேர்ஸ் நிறைய மாடல் வச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்மகிட்ட டாய்லெட் போற மாதிரி சேர்ஸ்ங்க, ஃபோல்டபிள் சேர்ஸ். இதெல்லாம் கார்ல நம்ம மடக்கி எடுத்து போய்க்கலாங்க. ஒரு ரூம்குள்ளுக்காக அவனால பாத்ரூம் வரைக்கும் போக முடியாது, அங்க உள்ளே போகணும்னு சொன்னா இதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நம்மகிட்ட அடல்ட் வாக்கர்ஸ், ஃபோல்டபிள் வாக்கர்ஸ் எல்லாம் இருக்குங்க. நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம ஈஸியா இடம் கம்மியா பிடிக்கும், கார்ல வச்சு எடுத்து சௌரியமா இருக்குங்க. இப்போ அது இல்லாம நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அக்குபஞ்சர் நீடில்ஸுங்க, ஸ்டெதஸ்கோப்ஸ், டாய்லெட் சீட் ரைசர்ஸ்ங்க, ஆர்த்தோபெடிக் பில்லோஸ், வாட்டர் பெட்ஸ்ங்க, வேற டாக்டர்ஸ் போற மாதிரி கோட்ஸுங்க, அக்குபஞ்சர்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த மோக்ஸா ஸ்டிக்ஸ்ங்க, மாஸ்க் ஐட்டம்ஸ்ங்க, ஆர்த்தோபெடிக் குஷன்ஸ்ங்க, இந்த ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் பேக்ஸ், ஹாட் வாட்டர் பேக்ஸ்ங்க, சீட் குஷன்ஸ், வாட்டர் சீட் குஷன்ஸ்ங்க, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் பேட்ஸ்ங்க, கிளவுஸ் ஐட்டம்ஸ், இந்த அக்குப்ரெஷர்ல யூஸ் பண்ணக்கூடிய ரோலர்ஸ்ங்க, நம்ம பாடி மேல வச்சு ரோல் பண்ண மாதிரி அக்குப்ரெஷர் ரோலர்ஸ்ங்க, இந்த மாதிரி போஸ்டர் கரெக்டர்ஸ்ங்க, இந்த மாதிரி டிடாக்ஸ் மெஷின்ஸ், அக்குப்ரெஷர் மசாஜர், ஹெட் மசாஜர்ஸ்ங்க, ஸ்டீம் பாத்துங்க, நம்ம ஆள் உள்ளுக்கு வந்து ஆவி பிடிச்சு இந்த டிடாக்ஸ் பண்ற மாதிரி ஸ்டீம் பாத்ஸ்ங்க, இன்ஃப்ராரெட் லேம்ப்ஸ்ங்க, இந்த சர்விக்கல் ட்ராக்ஷன் டிவைஸ், இந்த கழுத்துக்கு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ்ங்க, யோகா மேட்ஸ், அக்குப்ரெஷர் ஃபுட் ரோலர்ஸ்ங்க, இந்த அக்குப்ரெஷர் பாடி ரோலர்ஸ்ங்க, அக்குப்ரெஷர் பேக் சப்போர்ட்ஸ்ங்க, இந்த மாதிரி ஐ மசாஜர், கண்ணுக்கு மசாஜர், இந்த டெர்மா செக்ஷன், மோதல் கூடிய கரும்பு, இந்த பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ற மாதிரி டெர்மா செக்ஷன் மெஷின்ஸ்ங்க, இந்த ட்விஸ்டர் எக்ஸசைஸ், மேல ஆள் நின்று எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஸ்டீமர்ஸ்ங்க, இந்த மாதிரி ஆர்த்தோபெடிக் ஹீட்டிங் பேட்ஸ், இந்த மாதிரி ஆர்த்தோபெடிக் பில்லோஸ்ங்க, பேக் குஷன்ஸ், இந்த மாதிரி வேக்கம் கப்ஸ்ங்க. இது வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ண மாதிரி பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி பிரீத்திங் எக்ஸசைசருங்க, ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண மாதிரி மசாஜஸ்ங்க, இந்த தெர்மோமீட்டர்ஸ், பிபி மானிட்டர்ஸ்ங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்றோம். இந்த அக்குப்ரெஷர் டூல்ஸ், அக்குப்ரெஷர் பால்ஸ்ங்க, எக்ஸசைஸ் பண்ண மாதிரி, ஜிம் ரோப்ஸ் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி, வேற இந்த மாதிரி ஹேண்ட் மசாஜஸ், கார்ட்லெஸ் மசாஜஸ், ஒயரே இல்லாம ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி மசாஜஸ்ங்க. இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் வந்து வேற 500 ரூபாங்க. இந்த மாதிரி லேடிஸ்க்கு உண்டான பிரஷ் கப்பிங் செட்டுங்க, என்லார்ஜ்மெண்ட் கப்பிங் செட்டு, இந்த மாதிரி பிரஷ் பம்ப்ஸுங்க, நீ ஜாயிண்ட் மசாஜஸ்ங்க, அடல்ட் டயாஃபர்ஸ்ங்க, தெர்மோமீட்டர்ஸ்ங்க, ஆக்சிமீட்டர்ஸ், நெபுலைசர்ஸ் இருக்குங்க. இது ஒன் அபவ்ங்கிறது தைவான் பிராண்டுங்க, குளுக்கோமீட்டர். இது 25 ஸ்ட்ரிப்போடவே பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் ஷீல்ட்ஸுங்க, ஃபேஸ் மாஸ்க், வேற அண்டர் பேட்ஸ், வெட் வைப்ஸுங்க, க்ரீம் பேண்டேஜஸ், எக்ஸசைஸ் பால்ஸுங்க, ஆர்த்தோபெடிக் சப்போர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்றோங்க. இந்த இடுப்பு வலிக்கு, முதுகு வலிக்குங்க, கைகால் வலிக்கு, உன்னதாச்சுன்னா தண்ணி போகாம கேஸ்டர் ஷூஸ்ங்க, அப்புறம் பிரெக்னன்சி டைத்துக்கு அப்புறம் போடுற மாதிரி வயிறு உதாமுக்கு மாதிரி பெல்ட் ஐட்டம்ஸ்ங்க, இந்த போஸ்டர் கரெக்டா கூண் விழுந்த மாதிரி இருப்பாங்க, அதை ரெடி பண்றதுக்கு போஸ்டர் பிரேசஸ்ங்க, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பண்றோங்க. ஆர்த்தோபெடிக் சப்போர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்றோங்க. அது மாதிரி இந்த மாதிரி பேஷண்ட்ல எல்டர்ஸ் கேர் பண்ற மாதிரி ஏர் பெட்ஸுங்க. இப்போ ரொம்ப நாளா படுத்திருந்தாங்கன்னா புண்ணலாக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை அவாய்ட் பண்றதுக்கு வந்து டீப் ப்ரெஷர் பெட்ஸுங்க நம்ம யூஸ் பண்றோம்னு சொன்னா அந்த புண்ணாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சமயத்துல வந்து இந்த ஆக்சிமீட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்க சேனல் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபருங்க. 350 ரூபாய்க்கு தரேன் சார். ஷிப்பிங் வந்து ஃப்ரீங்க. இது இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர்ஸ்ங்க. இந்த டிஜிட்டல் வச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியது இல்லைங்க, டக்குன்னு அடிச்சுட்டா பார்த்து போயிடலாம். 500 ரூபாய்க்குங்க ஷிப்பிங் ஃப்ரீயா பண்ணி தரேங்க. இது வேப்பரைசருங்க, ஆவி பிடிக்கிறதுக்கு. இது 150 ரூபாங்க, ஷிப்பிங் ஃப்ரீயா பண்ணி தரேங்க நான். அப்ப அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிபி மானிட்டர்ஸ்ங்க, இப்போ வாங்குறவங்களுக்கு உங்க சேனல் மூலமா 1000 ரூபாங்க, ஷிப்பிங் ஃப்ரீங்க. இது வந்து குளுக்கோமீட்டருங்க, இது 25 ஸ்ட்ரிப் வந்து ஃப்ரீங்க, 750 ரூபாய் காஸ்ட், ஷிப்பிங் ஃப்ரீங்க. இது நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக தனியா ஆஃபர்ல கொடுக்குறாங்க. இது 750 ரூபாய்க்கு வந்துங்க, 25 ஸ்ட்ரிப் ஃப்ரீ. ஃபியூச்சர் நீங்க 50 ஸ்ட்ரிப் வாங்கினா 600 ரூபாங்க, 100 ஸ்ட்ரிப் வாங்கிட்டீங்கன்னா 1100 ரூபாங்க. நீங்க மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது சீப்பாவும் இருக்கும், குவாலிட்டி வந்து அது பெஸ்டா இருக்குங்க. தாய்வான் பிராண்டு, அதுல நோ காம்ப்ரமைஸ்ங்க. ஷிப்பிங் வந்து நம்ம ஃப்ரீயா பண்ணிக்கலாங்க. இப்போ வேணாலும் மெஷின் வேணாலும் ஃப்ரீயா பண்ணிக்கலாங்க, நாளைக்கு ஸ்ட்ரிப் வேணாலும் நம்ம ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். இப்போ இது கிளைமேக்ஸ்ங்க. இது பாருங்க, இது ஒரு இது வந்து சிலிக்கான் ஜெல் சீட் குஷனுங்க. இது ஹனிகோம் பேட்டர்ன். இது பாக்குறதுக்கு தேன் கூடு மாதிரி இருக்குங்க. நல்லா ஸ்ட்ரெச்சும் ஆகும், வெயிட்டும் தாங்குங்க. நம்மளோட பாடியோட ஷேப் தகுந்த மாதிரி வெயிட் தகுந்த மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகுங்க. ஒரு சின்ன மேஜிக்கும் காமி போறோம். அதாவது இது மேல வந்து நம்ம முட்டை வச்சுக்கோந்தா கூட இந்த முட்டை வந்து உடையாதுங்க. முட்டை உடையாதுங்க. அதாவது நம்மளோட பாடியோட ஷேப் தகுந்த மாதிரி இது வந்து வளைஞ்சு கொடுக்குங்க. நான் உட்காந்து காமிக்கிற பாருங்க. ஒன்னாகாது இது பாருங்க, அவ்வளவுதாங்க. இது பாத்தீங்கன்னா பாருங்க, ஃபுல் வெயிட் நான் கொடுத்துக்கேன் நானு. பாருங்க, எல்லா ஜிம்னாஸ்டிக்ஸும் பண்றேன், ஆனா அது ஒண்ணு ஆகாதுங்க. ஒண்ணாகாது. நீங்க உட்காந்து பாருங்க, பின்னாடி பர்சனல் வச்சிருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. நல்ல பிராண்டட் பேண்ட் வாங்கிக்கலாம். உட்காருங்க, ஒண்ணாகாதுங்க. கைகாலெல்லாம் நீட்டுங்க, ஃபுல் வெயிட்டை கொடுங்க. ஓகேங்க. இது ஏன் நம்ம இது பாத்தீங்கன்னா சில பேருக்கு நம்ம உடைச்சு காமிச்சுக்கலாங்க. ஒரிஜினல் முட்டை தாங்க, எந்த ஜிமிக்ஸ் இல்லை.
ஒரே ஷாட் தான், ஒரே டைப் தான். என்ன சொல்ல வரேன்னு சொன்னா முட்டைக்கே வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆப்ஜெக்ட்டுங்க. அதுக்கே வளைஞ்சு விடுது. ஆமா, அதுக்கே வளைஞ்சு விடுது. அவன் நம்மளோட பாடிக்குள்ள அழகா வளைஞ்சு கொடுக்குங்க. ரொம்ப நேரம் நமக்கு வந்தாலும் நல்ல ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், முது வலிக்காது. அப்ப ஆபீஸ்ல வேலை செய்றவங்க, வண்டி ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, டெம்போ ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெளியில நம்ம ஏதாவது ஒரு மீட்டிங் போறோம்னா கூட நம்ம ஃபோல்டு பண்ணி ஈஸியா எடுத்து போய்க்கலாம். ஒரு மேட்ச் பார்க்க, கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறோம், எடுத்து போய் யூஸ் பண்ணிக்கலாங்க. அட்டகாசமான ப்ராடக்ட் இது. இப்போ ஆன்லைன் இதே மாதிரி ப்ராடக்ட் இருக்குங்க. இது காஸ்ட் வந்து வெயிட் வந்து 1/2 கிலோ வருங்க. நம்மளுக்கு வந்து 1 கிலோ வெயிட்டுங்க. இதுக்கு இந்த மாதிரி போட்டீங்கன்னா தான் பர்பஸ் ஆவாங்க. இது வெயிட்டா இருக்கு, இது வெயிட் இல்ல. பாருங்க, நீங்க ஆன்லைன்ல வாங்கும் போது நம்ம கண்டிப்பா நம்ம வெயிட் எதுவுமே செக் பண்ணி பார்த்து வாங்க போறது இல்ல. வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணுவோம். பாருங்க, 1000 ரூபீஸ்ங்க, ஷிப்பிங் ஃப்ரீ. ஓகே, இது வரைக்கும் நம்ம இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திருப்போம். இதுல உங்களுக்கு ஒரு சில ப்ராடக்ட் பிடிச்சிருக்கலாம், இல்ல எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே பிடிச்சிருக்கு. எல்லாமே வாங்கணும்னு ஆசை தான், வாங்குவோம் கண்டிப்பா. இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், அட்ரஸும் கொடுத்துருக்கேன். லோக்கல்ல இருந்தீங்கன்னா நீங்க நேரா வந்து விசிட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்க ரொம்ப லாங்ல இருக்கீங்க, இந்தியாவுக்குள்ள நீங்க எங்க இருந்தாலுமே அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க ஆர்டர் புக் பண்ண எத்தனை நாள்ல சார் வந்துடும்? இன்னைக்கு பேமெண்ட் பண்ணினா இன்னைக்கு நம்ம டிஸ்பேச் பண்ணிடுவோம். டிபெண்ட்ஸ் அப்பான் பிளேஸ் இல்லைங்களா. வித்தின் சிட்டி தமிழ்நாடுன்னா 1 நாள், கொஞ்சம் அதர் ஸ்டேட்ஸ்னா ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி, அவ்வளவுதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.